ஈரோடு வில்லரசம்பட்டியில் உள்ள மஞ்சள் வணிக வளாகம் மற்றும் மஞ்சள் வயலை நேரில் ஆய்வு செய்த மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விவசாயிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு வில்லரசம்பட்டியில் உள்ள மஞ்சள் வணிக வளாகத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மஞ்சள் தோட்டத்தை பார்வையிட்டு விவசாயிகளுடன் ஆலோசனை நடத்தி இயற்கை வேளாண் கண்காட்சி அரங்கத்தையும் பார்வையிட்டு வருகிறார். தமிழகத்தில் மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படும் ஈரோடு மஞ்சளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக இருந்து வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் காளிங்கராயன் கால்வாய், கீழ்பவானி கால்வாய், தடப்பள்ளி அரக்கன்கோட்டை கால்வாய் மற்றும் பவானி மற்றும் காவிரி ஆறு உள்ளிட்ட பாசனங்கள் மூலம் அதிக அளவில் மஞ்சள் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் மஞ்சள் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய துர்சுமின் என்ற வேதித்தன்மை கொண்ட புவிசார் குறியீடு பெற்ற மஞ்சளுக்கு உரிய ஆதார விலை கிடைக்கவில்லை என்ற விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் நச்சினூர் அருகே உள்ள மஞ்சள் வணிக வளாகத்தில் நாள்தோறும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு மஞ்சள் ஏலம் பெறப்பட்டு வருகின்றது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மஞ்சள் வணிக வளாகத்தில் மஞ்சள் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நடத்தி வருகிறார். மஞ்சள் விவசாயத்தில் உள்ள இடர்பாடுகள் மற்றும் மஞ்சளுக்கு உரிய ஆதார விலை கிடைப்பதில்லை என்ற விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக விவசாயிகளிடம் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆலோசனை நடத்தி விவசாயிகளிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாக மஞ்சள் பயிரிடப்பட்டுள்ள இடத்தையும் பார்வையிட்டு 125 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளர்களையும் சந்தித்து வேளாண் கண்காட்சி அரங்கத்தையும் தற்போது மத்திய அமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.